அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது களத்திர தோஷம் சிறுகதை தொடர்ச்சி. வாங்க கதைக்கு போகலாம். இங்கே இவர்கள் இப்படி வீண் கவலைப்பட்டு கொண்டிருக்கையில் பாலு, கோவு, அவன் மனைவி மூவரும் ருக்குவின் உடல்நிலையை பற்றி உண்மையாக கவலை கொண்டனர். பூஜை, ஹோமம் இவைகள் முடிவதற்கு இரவு 2 மணி ஆயிற்று. அதன் பிறகுதான் பூஜையில் ஈடுபட்டிருந்த அதிதிகள் அனைவருக்கும் இரவு ஆகாரம். கோவு அவர்களை தான் கவனித்துவிட்டு பிறகு வருவதாக சொல்லி பாலுவை உடனே ருக்குவை போய் பார்க்க அனுப்பினான். ராமலிங்க ஐயரும் அவர் மனைவியும் பாலுவை மௌனமாக வரவேற்றனர். அவளுக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டான் பாலு. என்னவோ இந்த தடவை உயிர் தப்பிவிட்டாள் என்றுதான் நினைக்கிறோம் என்றார் ராமலிங்க ஐயர். பாலு திடுக்குற்று ருக்கு படுத்திருந்த கட்டிலருகே ஓடினான். அவள் விழித்து கொண்டு படுத்திருந்தாள். அவனை கண்டதும் எழுந்திருக்க முயன்றாள். வேண்டாம் வேண்டாம், எழுந்திருக்காதே என்று கூறி பாலு அவள் அருகே கட்டிலில் போய் உட்கார்ந்து அவள் நெற்றியை தொட்டு பார்த்து, உனக்கு என்ன செய்கிறது என்று கேட்டான். ஒன்றுமில்லை, அலுப்பாக இருந்தது. புகை கண்களை வருத்திற்று. மயக்கம் வந்துவிட்டது, அவ்வளவுதான். இதைத்தான் அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு பிரமாதப்படுத்திவிட்டார்கள் என்றாள். நானும் அவர்கள் சொன்னதை கேட்டு பயந்து விட்டேன் என்றான் பாலு. உனக்கு விஷயம் தெரிந்தால் நீ எங்களை விட அதிகமாக கலவரப்படுவாய் என்றார் ராமலிங்க ஐயர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வேண்டுமென்றுதான் கேட்கிறாயா, அல்லது உண்மையாக உனக்கு ஒன்றும் தெரியாதா? எதை சொல்கிறீர்கள்? உன் மனைவியை பலியிடுவதைத்தான். பாலுவும் ருக்குவும் திகைத்தனர். என்ன? யாரை என்று கேட்டான் பாலு. ருக்குவைத்தான். யார்? நீ, உன் அண்ணா, மதனி, எல்லோரும் தான். நீங்கள் சொல்வதை சற்று தெளிவாக சொல்ல முடியுமா? பாலு வீட்டிற்குள் நுழைந்த போதே ஒரு விசேஷ மாறுதல் அங்கே தென்பட்டது. என்றைக்கும் அவன் மௌனமாக அவ்வீட்டில் வரவேற்கப்பட்டதில்லை. அவனை கண்டதும் முகம் மலரும் ராமலிங்க ஐயரும் கோமதியும் அன்று கவலையுடன் காணப்பட்டது ருக்மணியின் அசௌகரியத்தால் இருக்கலாம் என்று எண்ணினான். ஆனால் பின்னால் அவர்கள் பேச்சில் துணித்த மாறுபாட்டை கண்டதும் வேறு ஏதோ அடிப்படையான காரணம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. கடைசியில் பேச்சு அவனை நோக்கியே திரும்பியதும் அவனுக்கு அடக்க முடியாத கோபம் உண்டாயிற்று. உன்னிடம் சொல்வதற்கென்ன? உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம்தான் சொல்வது என்று தொடங்கிய ராமலிங்க ஐயர் ஆதியில் தம் மனைவிக்கு சமாச்சாரம் எட்டியதும் தாம் அதை நம்பாமல் அவளை கோபித்து கொண்டதும் இன்று பூஜையின் மத்தியில் ருக்மணி ஹோமகுண்டத்தில் மயங்கிவிடப் போனது தம் மனசை சிறிது கலக்கியதும் அவளை தூக்கி வரும் வழியில் பூஜைக்கு மறுபடி கொண்டுவிடும்படி அவள் வற்புறுத்தி தம் சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்யும் வகையில் பேசியதும் கூறி, பாலு, இந்த பூஜை, மாந்திரீகம் இவைகளில் நான் எவ்வளவு நம்பிக்கையுடையவன் என்று உனக்கு தெரியும். ஆனால் நான் இப்பொழுது அவற்றின் சக்தியை பூரணமாக நம்புகிறேனப்பா. நீ அவளை பார்க்க வந்ததிலிருந்து உனக்கு இவ்விஷயங்கள் எல்லாம் தெரியாது என்றுதான் நிச்சயிக்க வேண்டியிருக்கிறது என்று கூறி நிறுத்தினார். பாலு பொங்கும் ஆத்திரத்துடன் அவர் பேச்சு முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தான். ராமலிங்கையர் பேச்சை முடித்ததும், யார் இந்த அபாண்ட பழியை கிளப்பியது? இதை உண்மை என்று நிரூபிக்க முடியுமா என்று படபடப்பாக கேட்டான். செய்வதையும் செய்துவிட்டு நிரூபிக்க வேறு வேண்டுமா என்று ஆத்திரத்துடன் பதில் கூறினாள் கோமதி அம்மாள். இதில் நிரூபிப்பதற்கு என்ன இருக்கிறது? எல்லாம் வெட்ட வெளிச்சமாகத்தானே இருக்கிறது என்றார் ராமலிங்க ஐயர். அப்படியானால் வீணர்கள் கட்டிய கதையை கேட்டுக்கொண்டு நீங்கள் மனம் போனபடி தீர்மானித்து விடுவதா? அப்பா பாலு, நான் சொல்றத கேளு. தவறோ சரியோ நடந்தது நடந்துவிட்டது. ஈஸ்வரன் செயலினால் அவளும் உயிர் தப்பிவிட்டாள்.
இனிமேல் கடந்து போனதை கிளப்பி இருப்பவர்களை மனஸ்தாபப்படுத்துவதில் என்ன இருக்கிறது என்று பேச்சை சமாதான வழியில் இழுத்தார் ராமலிங்க ஐயர். அது நடக்காத காரியம். எங்கள் குடும்பத்தில் எவ்வித இழுக்கும் இருக்க நான் சம்மதிக்க மாட்டேன். ஒன்று, உங்கள் தீர்மானம் தவறென்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லையானால் அது எப்படிப்பட்ட முழு முட்டாள்தனமானது என்பதை உங்களுக்கு நான் நிதர்சனமாக காட்டுவேன் என்றான் பாலு. பாலு, நீ சிறு பிள்ளை. உலகின் நடையை நீ இன்னும் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு உள்ள புத்தி நிதானம் கூட பெரியவர்களான உங்களுக்கு இல்லாதுதானே போய்விட்டது. எது எப்படியானாலும் உங்கள் தவறு தவறுதான். அதை நான் நிரூபிக்கவும் செய்வேன். எப்படி? ருக்குவை இப்பொழுதே என்னுடன் அழைத்து போகப் போகிறேன். என்ன? முடியவே முடியாது என்று ஏங்கினாள் கோமதி. பாலு அவள் பேச்சை கவனியாமல் அவளை அழைத்து போய் பூஜை ஹோமங்களை மங்களகரமாக முடித்து, நீங்கள் சொல்வது எவ்வளவு பிரம்மாண்டமான பழி என்பதை காட்டியே தீருவேன் என்றான். பூஜை முடியும் வரை அவளை இங்கிருந்து அனுப்ப நாங்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் என்றார் ராமலிங்க ஐயர். அது முடியாது. அவளை வைத்து பரீட்சை செய்தே உங்களை அவமானமடைய செய்வேன் என்றான் பாலு. பாலு, நீ இச்சமயத்தில் இப்படி முரண்டக்கூடாது என்றாள் கோமதி. அவள் உயிரை பரீட்சை பொருளாக வைக்கும்படி அவ்வளவு விரிந்த சந்தான விருத்தியை கடவுள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. எங்கள் உயிர் அனைத்தும் அந்த ஒரே ஜீவனில்தான் தொங்கி நிற்கிறது. அவளை பரீட்சை செய்யவோ அல்லது இச்சமயம் உன்னுடன் அனுப்பவோ நாங்கள் ஒருபோதும் உடன்பட மாட்டோம் என்றார் ராமலிங்க ஐயர். பாலுவுக்கு கோபம் பெருகி கொண்டிருந்தது. என்ன, உண்மையாகத்தானா? அவளை என்னுடன் அனுப்பப் போவதில்லையா என்று கண்டிப்பாக கேட்டான் அவன். இல்லை என்று திடமாகவே கூறினார் ராமலிங்க ஐயர். அவள் யாருக்கு சொந்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், உனக்குத்தான். ஆனால் நாங்கள் கண்மூடிய பின்பே. அதுவரையும் அவள் நலனுக்கு நாங்களே ஜவாப்தாரி. நீங்கள் வீண் வழக்கு பேசுகிறீர்கள். இதனால் வரும் பலனை நீங்கள் சிறிதும் ஆலோசிக்கவில்லை. இப்பொழுது அவள் உயிருக்கு மிஞ்சிய பலன் எதுவும் இல்லை. கடைசி முறையாக சொல்கிறேன், அவளை இப்பொழுது என்னுடன் அனுப்புகிறீர்களா இல்லையா? முடியாது, முடியாது, முடியாது. சரி, இனி அவள் தலைவிதியை நீங்களே பார்த்து அனுபவியுங்கள். பாலு தன்னை மறந்து இவ்வாறு கூறிவிட்டு வாசலை நோக்கி நடந்தான். இதுவரையும் நடந்த சம்பாஷணை முழுவதையும் அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். அதே சமயம் அவள் மனம் எவ்வாறு இதை சமாளிப்பது என்பதை தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தது. கடந்த 1-2 வருஷங்கள் ஏற்பட்ட நெருங்கிய பழக்கத்திலிருந்து அவளுக்கு கோவுவின் மீதும் மீனாட்சியின் மீதும் விசேஷமான நம்பிக்கையும் பயபக்தியும் ஏற்பட்டிருந்தன. அவர்கள் தங்கள் நலனுக்காக தன்னை பலியிட முயன்றார்கள் என்ற அபாண்டத்தை அவளால் சிறிது கூட நம்ப முடியவில்லை. தன் பெற்றோரின் மனசை யாரோ வீணர்கள் கலக்கியிருக்கிறார்கள். அவர்கள் அதில் நம்பிக்கையடையும் விதம் சில சம்பவங்களும் நிகழ்ந்துவிட்டன. இவ்விஷயம் தனக்கு முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு விபரீதத்திற்கு இடம் ஏற்படாதபடி தடுத்திருக்க முடியும். ஆனால் காரியங்கள் இவ்வளவு அருவருக்கத்தக்க விதம் நேர்ந்துவிட்ட பிறகு தன் கணவனுடன் செல்வதை விட வேறு உசிதமான வழி ஒன்றும் அவளுக்கு தோன்றவில்லை. பாலு இது போன்ற சமயங்களில் எவ்வளவு பிடிவாதமாய் நடந்து கொள்வான் என்பதையும் இவ்விஷயங்களை தன் மைத்துனரும் அவர் மனைவியும் அறியும்போது அவர்கள் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என்பதையும் இதனாலெல்லாம் தன் பிற்கால சம்சார வாழ்க்கை பாதிக்கப்படலாம் என்பதையும் அவள் எண்ணி பார்த்த பிறகே கணவனுடன் புறப்பட சித்தமானாள். பாலு அவள் பேச்சை கேட்டு திரும்பினான். ஆனால் எழுந்திருக்க முயன்ற ருக்மணியை அவள் பெற்றோர்கள் தடை செய்து கொண்டிருந்தனர்.
எங்கே புறப்படுகிறாயடி அம்மா? எங்களை ஒரே அடியாக தவிக்க விட்டு போய்விட பார்க்கிறாயா என்றார் ராமலிங்க ஐயர். அவளா புறப்படுகிறாள்? இதெல்லாம் அந்த மந்திர சக்தி பண்ணுகிற கூத்துனா என்ற பல்லவியை திரும்பவும் தொடங்கினாள் கோமதி அம்மாள். ருக்கு, உன் தலைவிதி அவ்வளவுதான் என்று கூறி பாலு மறுபடி வெளியே நடந்தான். வாயிலில் கோவும் மீனாட்சியும் விரைந்து வந்து கொண்டிருந்தனர். பாலுவை கண்டதும், எப்படியடாப்பா இருக்கிறது ருக்குவின் உடம்பு என்று ஏக காலத்தில் கேட்டனர். நாம் பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. என்ன என்று பதறினர் இருவரும். ஆம், அவள் நம்மவள் அல்ல, வாருங்கள் போகலாம் என்று கூறி பாலு வெளியே நடந்தான். நீ என்னடாப்பா சொல்கிறாய் என்று அழுது கொண்டே கேட்டாள் மீனாட்சி. நாம் அவளை கொல்வதற்காக இந்த ஹோமம் செய்கிறோமாம். என்ன என்ன? ஆமாம், வாருங்கள், எல்லாம் சொல்கிறேன். அவர்களும் திரும்பி நடந்தனர். ருக்மணியின் அழுகையும் முரண்டும் ஒன்றும் பலன் பெறவில்லை. பூஜை முடிய மட்டும் அவளை படுக்கையை விட்டே எழுந்திருக்க விடாமல் இரா பகலாய் ஒருவர் மாறி ஒருவராய் ராமலிங்க ஐயரும் கோமதியும் கட்டி காத்தனர். பேதை பெண் ருக்குவின் மனம் துடித்து பயனென்ன? பாலுவிடமிருந்து விஷயங்கள் அனைத்தையும் கேட்டறிந்து கோவு அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை. போதும் அப்பா, போதும். எனக்கு ஹோமமும் வேண்டாம், பூஜையும் வேண்டாம். இப்படி ஒரு அபாண்டத்தை கிளப்பிய பூஜையை நான் நடத்தவே மாட்டேன். இன்றோடு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு வந்திருக்கிறவர்களை மரியாதை செய்து அனுப்பிவிடு என்று மனம் கசந்து கூறினான். இதனால் பாலுவின் வீராவேசம் அதிகமாகத்தான் செய்தது. இதென்ன வீண் பயம் அண்ணா? யாரோ கட்டிய கதையை நம்பி அவர்கள் மூடத்தனமாக நடந்து கொண்டதற்காக நாம் இவ்வளவு சிறப்பாக நடத்தும் பூஜையை நிறுத்தவா? அதன் பலனை அடைய அவர்கள் கொடுத்து வைக்கவில்லை. அதோடு மட்டுமா, என்றென்றும் மறக்க முடியாத தண்டனையையும் அனுபவிக்கப் போகிறார்கள். நீ சொல்வதன் அர்த்தம் என்ன பாலு? ஆம், இனி அவர்களுக்கும் நமக்கும் உள்ள பரந்தவியம் அற்றுவிட்டது. இதென்ன பேச்சு பாலு? அவர்கள் குற்றத்துக்காக அந்த பெண்ணை தண்டிப்பதா? அப்படியென்றால் அவள் என்னுடன் புறப்பட்டிருக்க வேண்டாமா? அது அவள் தவறுதான். சிறு பெண்தானே. கோவு மிகவும் நிதான நடையுடையவன். எவ்விஷயத்தையும் சாதாரணமாக நடத்தி கொண்டு போவதில் கை தேர்ந்தவன். ஆனால் ராமலிங்க ஐயரும் கோமதியும் தாங்கள் நம்பிய செய்தியை ஊரெங்கும் பரப்பி கோவின் பெயருக்கே மாசு ஏற்படுத்த முயன்றதனால் அவனுக்கும் அவர்களிடம் வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது. அந்யோன்ய பரந்தவியம் கொண்டிருந்த அவ்விரு குடும்பங்களுக்குள்ளும் 10 நாட்களுக்குள்ளாகவே முதிர்ந்த விரோதம் பரவியது. பூஜை முடிந்துவிட்ட பிறகும் ராமலிங்க ஐயருக்கும் கோமதிக்கும் பயம் தீர்ந்துவிடவில்லை. இருந்தாலும் ருக்குவை இனியும் இங்கே வைத்து கொண்டிருந்தால் விரோதம் முற்றலாம் என்று எண்ணினவர்களாய் ஒரு நாள் அவளை அங்கே கொண்டுவிட சென்றனர். அவர்கள் சென்ற சமயம் பாலு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். ராமலிங்க ஐயரும் கோமதியும் புன்சிரிப்பை வரவழைத்து கொண்டு, உடம்பு சௌக்கியமாக இருக்கிறதாப்பா என்று விசாரித்தனர். ருக்கு நாணத்துடனும் பயத்துடனும் பின்னால் நின்றாள். பாலு அவர்களிடம் பேசவே இல்லை. அவர்களை கண்டதும் அவனுக்கு அருவருப்புத்தான் உண்டாயிற்று. அவர்களுக்கு சரியான புத்தி புகட்ட தகுந்த சமயத்தை எதிர்பார்த்திருந்ததால் உள்ளே எழுந்து சென்று வீட்டு வேலையாக இருந்த கோவை கூப்பிட்டு, அண்ணா, காணாமல் கண் பூத்து போச்சு என்றாயே, இதோ வந்துவிட்டார்கள் என்று ஏளன துணியோடு கூறினான். ராமலிங்க ஐயருக்கு அவ்வார்த்தைகள் சற்று உரைத்தன. இருந்தாலும் சந்தர்ப்பத்தை உத்தேசித்து படபடக்காமல், அப்பா கோவு, பாலு, நான் நினைத்தது தவறோ சரியோ, எல்லாம் இப்பொழுது
சுபமாகவே முடிந்திருக்கிறது. என் தவறுகள் எத்தனையோ இருக்கலாம். என் ஒரே பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசையால்தான் அப்படி ஏதாவது தவறாக நடந்து கொண்டிருப்பேன். ஆகையால் அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் ருக்மணியை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்படி வாருங்கள் வழிக்கு என்றான் பாலு. பாலு, நீ பேசாம இரு என்று சொல்லிவிட்டு கோவு ராமலிங்க ஐயரை நோக்கி, ஆமாம், நான் கேட்கிறேன். அன்று தங்கள் மகளை குடும்ப தோஷத்திற்கு பலியிட இருந்த எங்களிடமே அவளை எப்படி விட்டு போக துணிந்து விட்டீர்கள் என்றான். அவர்கள் வாதம் செய்ய விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார் ராமலிங்க ஐயர். ஆனால் இச்சமயம் எதிர்வாதம் செய்தால் இன்னும் சங்கடங்கள் அதிகரிக்கும் என்று ஊகித்தவராய், நான் எண்ணியது தவறாகவே இருக்கலாம், அவைகளை பொறுத்து கொள்ளுங்கள் என்றார். நீங்கள் கிளப்பியிருப்பது பொறுக்கும்படியான அற்ப விஷயமா என்ன? என் உயிருள்ள வரைக்கும் மனசை அறுக்கும் பழியை அல்லவா சுமத்தி இருக்கிறீர்கள். மானத்தோடு ஊருக்கு நல்ல பிள்ளைகள் என்ற பெயருடன் நடமாடி வந்த எங்களை வெளியே தலை நீட்ட முடியாதபடி செய்ய வேண்டும் என்று எவ்வளவு நாளாய் கங்கணம் கட்டி கொண்டிருந்தீர்? அப்படி ஒன்றும் இல்லடாப்பா. ஏதோ அப்பொழுது மனசில் தோன்றிய பயத்தை போக்கிக் கொள்ள ருக்குவை அழைத்து போனோமே தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் நினைத்த போது அழைத்து போவதற்கும் அனுப்பும்படி கேட்டபோது மறுப்பதற்கும் உங்கள் இஷ்டம் போல் கொண்டு விடுவதற்கும் நாங்கள் உடன்பட்டாக வேண்டியதில்லையே என்றான் பாலு. அது கிடக்கட்டும். பூஜையின் போது அவளை பலியிட்டு விடுவோம் என்று பயந்த அவருக்கு இன்னும் நாம் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்பதுதான் எப்படி நிச்சயமாயிற்றாம் என்று தொடர்ந்தான் கோவு. ராமலிங்க ஐயரால் அவர்களுக்கு விடையளிக்க முடியவில்லை. சிறு பையன்கள்தானே, அவர்கள் தீவிரமாக ஒன்றும் நடந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி ஏதாவது கூறினால் 2 பசப்பு வார்த்தைகளை கூறி சமாதானம் செய்துவிடலாம் என்று எண்ணி வந்தார் அவர். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர்கள் ஆணித்தரமாய் தாக்குவதைக் கண்டதும் அவர் மலைத்து போய்விட்டார். அப்பா பாலு, கோவு, மறுபடியும் என் பிழையெல்லாம் ஒப்புக்கொள்ளுகிறேன். அவைகளை மன்னித்துவிட்டு நம் பரந்தவியத்தை திரும்ப ஒன்று சேர்த்து வையுங்கள் என்றார் அவர். நீங்கள் கூறுகிற பரந்தவியம் பலவந்தமாக உங்களாலேயே துண்டிக்கப்பட்டுவிட்டது. அதை இனி ஒன்று சேர்ப்பதற்கு நாங்கள் அசந்தர்களாக இருக்கிறோம். ஆகவே இச்சமயத்தில் மேல் நடக்க வேண்டிய உசிதமான காரியம் நீங்கள் உங்கள் சீமந்த புத்திரியுடன் வந்த வழியே செல்ல வேண்டியதாகும் என்றான் பாலு. ஆம், அதுதான் உத்தமம் என்றான் கோவு. இனியாவது பெண்ணை உயிருடன் காத்து கொள்ளட்டும், தெரிந்தும் கொலைகளத்தில் கொண்டு தள்ள வேண்டாமே என்றாள் மீனாட்சி. அவள் அடுக்கலையில் இருந்தவாறே அவர்கள் தர்க்கத்தை கவனித்து கொண்டிருந்தாள். அவர்கள் தீர்மானமான பதிலை கேட்டதும் ராமலிங்க ஐயர், கோமதி, ருக்கு மூவரும் ஸ்தம்பித்து விட்டனர். நீங்கள் எல்லோரும் இப்படி ஒரு முடிவாக சொல்லிவிட்டால் ருக்மணியின் கதிதான் என்ன என்று மனம் பதறி கோமதி கேட்டாள். அது எங்கள் தவறுதான் என்றாள் அவள். தவறு என்று ஒப்புக்கொண்டு விட்டால் போதுமா? அதற்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டாமா என்றான் பாலு. ராமலிங்க ஐயரின் மனோவிகாரம் பெருகி கொண்டிருந்தது. அவர்களுக்கு தகுந்த பதில் கொடுக்க முடியவில்லை. அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனநிலையை பலமாக தாக்கிக் கொண்டிருந்தன. இந்நிலையில் பாலுவின் சொற்களை கேட்டதும் அவர் நிலை தெரியாமல் கோபம் கொண்டு விட்டார். என்ன சொன்னாய்? யார் யாருக்கு தண்டனை கொடுப்பது? நீயா எங்களுக்கு தண்டனை கொடுக்கப் போகிறாய்? நேற்று முளைத்த பயல் நீ. ஏது இடம் பொருள் தெரியாமல் பேசுகிறாய் போலிருக்கிறது. நாவை அடக்கி பேசு. மரியாதை தவறிவிட்டீர்களானால் கோர்ட்டு மூலமாக நியாயத்தை கோர பின்வாங்க மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும் என்று கத்தினார். முற்றும் தவறான வழியை பின்பற்றிய அவருக்கே இவ்வளவு கோபம் வந்தால் உண்மையாக பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் கோபம் கொள்வதற்கு கேட்பானேன்
ஓய், அதிகமாக பேசாதேயும், உமக்கு இருக்கும் கோர்ட்டு எங்களுக்கும் இருக்கிறது என்று பதிலுக்கு கத்தினான் கோவோ. கோர்ட்டை பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது அவர்கள் இங்கிருந்து போகிறார்களா இல்லையா கேள். இல்லாவிட்டால் இன்னும் மரியாதை குறைவான காரியங்களுக்கு தயாராக சொல்லு என்று கூவினான் பாலு. ராமலிங்க ஐயரின் ஆத்திரம் பின்னும் அதிகமாயிற்று. சிறு பயல்களா, நீங்கள் இவ்வளவு மிஞ்சிவிட்டீர்கள். உங்கள் அகம்பாவத்தை ஒடுக்காவிட்டால் நான் ராமலிங்கம் இல்லையடா என்று கத்திக்கொண்டே ருக்குவை இழுத்து கொண்டு திரும்பினார். ருக்கு தன் பிடியை விடுவித்து கொண்டு ஓடி பாலுவின் கால்களில் விழுந்து, நான் போக மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறினாள். பாலுவின் மனம் அவள் பால் இறங்குவதற்குள்ளாகவே ராமலிங்க ஐயர் அவளை கரகரவென்று பிடித்து இழுத்து கொண்டு, டேய், இந்த வீட்டில் என் உயிர் போனாலும் காலடி எடுத்து வைப்பதில்லையடா, என் பெண் விதவை என்று நினைத்து கொண்டு விட்டேனடா என்று வீராவேசத்துடன் கூறி வெளியே நடந்தார். ருக்கு அவர் பிடியினின்று விடுவித்து கொள்ள திணறினாள். கோமதி கண்ணீருடன் அவரை பின்தொடர்ந்தாள். தெரு நெடுகிலும் ஜனங்கள் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.